வந்து மையமாக வச்சு தான் 90s போர்டில் கோல்டு மெடல் அடிக்காமல் எல்லா கேமில் கோல்டு மெடல் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த கபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தமிழ்நாடு பிளேயருக்கு. இன்றைக்கி வந்து அந்த கபடியில் ஜெயிச்சவங்களாம் ஐசிஎஃப்ல இருக்கிறாங்க, இபியில் இருக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ரயில்வேல கூட இருக்கிறாங்க. ஆனால் இந்த கபடிக்கு அரசாங்கம் எந்த அரசாங்கமும் சரி, எந்த ஆட்சியானாலும் சரி, இந்த கபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இது வந்து கிராமத்துலேருந்து வந்தது, சிட்டிலேருந்து வரல. புரிதலை சொல்லுது. அதனால வந்து கிராமத்தில் வந்து சிட்டி வரைக்கும் இன்றைக்கி ஐசிஎஃப்ல வேலை இருக்குது, ரயில்வேல வேலை செய்கிறாங்க. எல்லா துறையில் வந்து இந்த கபடி பிளேயருக்கு நேஷனல் பிளேயரில் எல்லாமே இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்பர் 1ஆம் நம்பர் நான் நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நினைக்கிறேன். அவரோட ரைடெல்லாம் பார்த்தா அந்த கூட இருக்காரு நம்பர் 7 வந்து விக்ரம் பையன் நம்பர் பண்ணியில். அந்த 1ஆம் நம்பர் ஏற்கனவே வந்து கபடி ஆனவர் நினைக்கிறேன். அவர்கிட்ட அந்த திறமை இருக்குது, எல்லாமே பார்க்குறோம். அந்த ரைடு வந்து நான் விளையாட சம்பந்தம் எனக்கு கால் பேக்ஸ் ஆகுது. நான் விளையாடுறது 80ல் விளையாடினேன். இந்த கபடி அறிமுகம் வந்து இந்தியாவுக்கு தெரிய வச்சு 94. அதில் இருந்தால் 94 மாரி செல்வராஜ் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து வன்முறையாக நீங்கள் பார்க்கக்கூடாது, ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். நீங்கள் அமீர் படமாக பார்த்தீங்கன்னா அதே வன்முறை படம். விக்ரம் படம் மாதிரியே பையன் படம் மாதிரியே தெரியாது. அவனை நினைச்சு பார்த்தா தான் இளைஞர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், நீ வன்முறையாக இந்த படத்தை பார்க்காத, ஜாதியாக பார்க்காத, ஸ்போர்ட்ஸாக பாரு. ஜாதியா நீ பார்த்தீங்கன்னா நீ கெட்டு போடுவ. நீ ஸ்போர்ட்ஸா பார்த்தீங்கன்னா தான் ஜெயிப்ப. இதுதான் வேணான்றது. திருப்பி நாடாரு, வன்னியரு, எஸ்சி கிச்சலாம். இது ஸ்போர்ட்ஸா பாரு. இது ஸ்போர்ட்ஸ். ஜாதி மதத்துக்கு இங்க இடம் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு. புரியுதா? இந்தியாவில் எல்லா கிரிக்கெட் எல்லாரும் வர்றாங்க. கிரிக்கெட்ல எல்லா ஜாதியும் விளையாடுறதா இல்லையா? எனக்கு கேள்வி. தேவை கிரிக்கெட்ல எல்லா நாட்டுக்காரன் விளையாடுறானா இல்லையா? ஒரிக்க விளையாடுறாங்களா? டோனி எந்த நாடு? பீகார் நாடு. அப்புறம் யாருக்கு விளையாடுறாரு? அதே மாதிரிதான் கபடின்றது இந்தியாவுக்கு விளையாடுறது ஒரு கேமு. புரியுதா? என்ன நீ என்னதான் தூக்குனாலும் படத்துல வந்து கபடியை வந்து மையமா வச்சு எடுத்துருக்கலாம். எதுக்கு தென் தமிழ்நாட்டுல அந்த 2 சமூகம் அவங்கள பண்ற நான் தான் அது மாதிரி பார்த்தா சத்தியமா பிடிக்காது வச்சிருக்காங்க படத்துல. அது மாதிரி ஏன்னா படத்துல அப்படிதான் வச்சிருக்காங்க. ஒரு என்னது கிரிக்கெட்ன்றது வசதி படிச்சவன், கபடின்றது ஏழை படிச்சவன். நடுத்தர மக்கள் கத்துக்கிறது இதே. அது காசு கொடுத்து விளையாடுறான். 4 கோடு சுண்ணாம்பு கோடு போட்டு கொஞ்சோண்டு கிரவுண்டு இருந்தால் ஆடலாம். ஒரு டவுசர் போட்டீங்கன்னா ஒரு கட் பண்ணி. நான் விளையாடி இருக்கியா? நானே கபடி பிளேயரியா? நானே கபடி பிளேயர். அதனால தான் இப்படி பேசுகிறேன். கபடி பற்றி சரியாக எடுத்துருக்காங்க படத்தில். கண்டிப்பாக அந்த ரைடு பண்ணுறது, அந்த டேஷ் ஜம்பிங் பண்ணுறது எல்லாமே என்னோட அனுபவத்தில். படம் பிரச்சனை ஆகுமா? என்னோட என்ன படம்? சத்தியமாக பிரச்சனை வராது. கிளப்புறாங்களே இப்படியா? யாரு கிளப்புறது? கிளப்புறன்னு கூப்பிட்டு வா, கிளப்புறன்னு இங்கே கூப்பிட்டு வா. எவ்வளோ ஆடு சார்? கபடி ஆடு சார். சவுத்தில் இருக்க 2 நான் சேலஞ்ச் பண்ணுறேன். கபடி ஆடு சார். உண்மையான கேரக்டர் தெளிவெடுத்தனால அவங்கள ஒரு மாதிரி இது பாதிப்படுவாங்கன்னு கேட்குறேன். இது தூத்துக்குடி நல்லதுன்னா நீ வடசென்னை பற்றி பேசுவேன். நல்லா கேட்டுக்கா. நீ தூத்துக்குடி பார்த்து படத்தை பார்த்தீங்கன்னா நீ வடசென்னை பற்றி பேச. ஏன்னா அமீரோட கேரக்டர் அது வருதும். அது கொஞ்சம் சிந்திக்க வைக்க, யோசனை பண்ண வைக்க. என்கவுண்டரு ரவுடி கபடின்னு பார்த்தா அப்படி தான் வரும். நீ அப்படி பார்க்காத, ஸ்போர்ட்ஸாக பாரு. ஸ்போர்ட்ஸாக பாரியா, வேறு எதுவுமே பார்க்காத. நீ அரசியலை பார்க்காத, ஜாதியம் பார்க்காத, ரவுடியம் பார்க்காத, கட்ட பஞ்சத்து பார்க்காத. ஸ்போர்ட்ஸாக பார்த்தா தான் நம்மளோட நேஷனல் கொடி ஏற்ற முடியும். ஓகேவா? அதுக்கு தான் நேஷனல் கொடியை ஜெயிச்சவனே தங்க மெடல் வேணாம். புரியுதா? எல்லாருமே பார்க்கலாம். லவ் சீன் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாமோ? லவ் சீனு ஆமாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பெருசாக நமக்கு இதாகல, கனெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம அந்த கபடி இவர் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதை பார்க்கும்போது இதாக இருந்துச்சு. ஓகே. படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சண்டை காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது படத்துக்கு உதவுதா? கண்டிப்பாக சண்டை காட்சி எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஒவ்வொரு சீனும் அது பிசிறு தட்டாமல் வந்துருக்கு. ஓகே. இந்த கடைசியில் இந்த எமர்ஜென்சி வர்ற மாதிரி காட்டக்கூடிய காட்சிகள்லாம் அது உண்மையாகவே பதட்டத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு. அந்த சீட் நுனியில் உட்காந்து பார்ப்போம்ல, அந்த பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டம் வந்துச்சு. அமீர் பசுபதிலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அப்புறம் 2 பேரும் சொல்லுவாங்க. பசுபதி சார் ரொம்ப அதை எப்போ பண்ணுற மாதிரி கலக்கிட்டாரு. துருவிக்கிற தான் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நெப்போக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க அப்பா அப்படி வந்து அப்படி இப்படி சொன்னாலும் அவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி. அவர் யாரும் நினைச்சு படத்தில் யாரும் ஓவரால் 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 11. உண்மை சம்பவம்